ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள். இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் 1008வது அந்தணராக வந்த கணபதி, அதாவது பார்த்தீங்கன்னா கிறிஸ்துக்கு முன் 5ஆம் நூற்றாண்டில் கொற்கையை ஆண்ட சோமார வல்லபன் என்ற மன்னன் பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்ட யாகத்தை நடத்த திட்டமிட்டானா. அதற்காக வடநாட்டில் இருந்து 1008 அந்தணர்களை வரவழைத்தானாம். ஆனால் யாகம் தொடங்கும் நேரத்தில் கணக்கெடுத்து பார்த்த போதும் 107 பேர் மட்டுமே இருந்தனராம். ஒருவர் குற்றாலத்தால் யாகம் தடைப்படுமே என்று மன்னன் கலங்கிய போதுதான் விநாயகர் பெருமானே ஒரு அந்தணர் வடிவில் 108வது நபராக வந்து அமர்ந்து யாகத்தை வெற்றிகரமாக முடித்து கொடுத்தாராம். 1008வது நபராக வந்த இவருக்கு ஆயிரத்தெண் விநாயகர் என்ற பெயர் வந்தது. கோயிலின் தனித்துவமான சிறப்புகள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆதிசங்கரின் பிணி தீர்த்த தலம்னு சொல்லப்படுகிறது. ஒரு முறை ஆதிசங்கருக்கு கடுமையான வயிற்று வலி ஏற்பட்ட போதும் இந்த தல விநாயகரை தரிசித்து மனமுருகி கணேச பஞ்சரத்தினம் அதாவது பாடினாராம். அதற்கு பிறகு அவரது நோய் குணமாகி திருச்செந்தூர் நோக்கி பயணமானாராம் என்கிறது வரலாறு. அடுத்தது இங்குள்ள 5 முகங்கள் மற்றும் 10 கரங்களுடன் நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கும் பஞ்சமுக நர்த்தன விநாயகரின் உற்சவ திருமேனி காண்போர வியக்க வைக்கும் கலைப்படைப்புன்னே சொல்லலாம். ஞானகாரகனான கேதுவின் அதிதேவதை விநாயகர் என்பதால இது ஒரு சிறந்த கேது பரிகார தலமாகவும், மேலும் இங்குள்ள காளகஸ்தீஸ்வரர் கல்யாணி அம்மனை வழிபட கால சர்ப்பதோஷங்கள் நீங்குமாம். வேண்டுதலும் நேர்த்திக்கடனும் பார்த்தீங்கன்னா அதாவது வழக்குகளில் வெற்றி பெற, தொழிலில் சிறக்கணும், குடும்ப பிரச்சனைகள் தீரணும்னா இங்கு வேண்டிக் கொள்கிறார்களாம். வேண்டுதல் நிறைவேறினோன்னே பார்த்தீங்கன்னா இங்க விநாயகருக்கு 108 அல்லது 1008 தேங்காய்களை சிதறுக்காயாக உடைத்து தங்களது நன்றியை காணிக்கையாக்குகிறார்களாம் பக்தர்கள். அதே போல திருமண தடை இருக்கிறவங்க இங்குள்ள அம்மனுக்கு மஞ்சள் பட்டு புடவை சாத்தி வேண்டிக் கொண்டால் விரைவில் அனுகூலம் உண்டாகும் என்பது நம்பிக்கை. அமைவிடம் பார்த்தீங்கன்னா அருள்மிகு ஆயிரத்தெண் விநாயகர் திருக்கோயில் ஆறுமுகமங்கலம் தூத்துக்குடி மாவட்டத்தில் தான் அமைஞ்சிருக்கிறது. இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புகிறேன். இதே மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.